அனைவருக்கும் வணக்கம். நாம் அதிசய சித்தர் காலாங்கிநாதர் பாடியருளிய ஞானவிந்த ரகசியம் என்கிற உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்தர்கள் இன்றளவும் தங்கியிருந்து தவம் இயற்றக்கூடிய அதி உன்னதமான மகத்துவம் பொருந்திய மாமலையாக சதுரகிரி மலை திகழ்கிறது. அந்த மலையிலே எண்ணற்ற குகைகளை ஒட்டிய நீரோடைகள் இருக்கின்றன. இங்கே தங்கியிருந்து தவம் இயற்றக்கூடியவர்கள் உயர்ந்த சித்தர்களாக மாறுவார்கள் என்பதை பற்றி காலாங்கிநாதர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இந்த பதிவிலே சதுரகிரி மலையினுடைய மேலும் சில நுணுக்கங்களை காலாங்கிநாதர் சொல்லுவதாக வரக்கூடிய பாடல்கள் மூலமாக பார்க்கலாம். பேர் உற்ற சதுரகிரி 4 பக்கம் பிரிவு உண்டு அவ்வழியும் மெத்த கடினம் அப்பா. சேருற்ற 3 பக்கம் பாதை தானும் சிவசிவா அடவி வழி சிரமம் மெத்த. நேர்வுற்ற தெற்கு வழி பாதை சற்றே நிகழ்த்துவேன் மலையின் அடிவாரம் தன்னில். நீருற்ற ஓடை என்னும் தோணிப்பாறை நிலை கண்டு ஆற்றோரம் சென்று பாரே. அதிசயங்கள் அதிகமாக மண்டி கிடக்கக்கூடிய சதுரகிரி மலைக்கு செல்வதற்கு 4 பாதைகள் இருக்கின்றன. 3 பாதைகள் கடினமான கானகத்தின் வழியாக பயணிக்கக்கூடிய பாதைகளாக இருக்கின்றன. இந்த பாதைகளிலே கதண்டுகள் என்று அழைக்கப்படக்கூடிய விஷவண்டுக்களுடைய தொல்லை அதிகம். சர்ப்பங்கள் விஷ ஜந்துக்களின் தொல்லைகளும் அதிகம். காட்டு மிருகங்களின் தொல்லைகளும் கூட இந்த பாதைகளிலே இருக்கின்றன. ஆனால் இந்த வகையான அதிக அச்சுறுத்தல் இல்லாத ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை நீரோடையை ஒட்டியே நடக்கக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதை தொடங்கும் இடத்திலே தோணி வடிவத்திலே ஒரு பாறை இருக்கிறது. அது காரணமாக இந்த பாறைக்கு தோணிப்பாறை என்றும் பெயர். இந்த தோணிப்பாறையை ஒட்டி நீரோடை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பாதை இருக்கிறது. அந்த பாதை வழியே நடந்து சென்றால் சதுரகிரி மலைக்குள்ளே பெரிய ஆபத்துக்கள் ஏதும் இல்லாமல் செல்லலாம் என்று காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார். காலாங்கிநாதரால் குறிப்பிடப்படக்கூடிய இந்த தோணிப்பாறை என்பது தற்காலத்திலே தானிப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. வத்ராயிருப்பு என்கிற ஊரிலே இருந்து தானிப்பாறைக்கு செல்வதற்கு பேருந்துகள் இருக்கின்றன. இந்த தானிப்பாறை என்கிற தோணிப்பாறை வழியாக வன காப்பாளர்களுடைய அனுமதி பெற்று பயணிக்க வேண்டும். முன்பெல்லாம் எல்லா காலங்களிலும் செல்வதற்கான அனுமதி இருந்தது. ஆனால் தற்காலத்திலே பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் மட்டுமே 2 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த குறிப்பிட்ட நாளுக்குள் மலை ஏறி இறங்கி திரும்பி சென்று விட வேண்டும். மலையிலே தங்குவதற்கு அனுமதி இல்லை. அந்த மலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய பழியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குடும்பத்தார்கள் மாத்திரமே சென்று வரக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி செல்வதற்காக இருக்கக்கூடிய இந்த அடவி என்கிற நீரோடை பாதை என்பது தோணிப்பாறை பாதை அல்லது தானிப்பாறை பாதை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாதையை காலாங்கிநாதர் அன்றே தன்னுடைய நூலிலே இதுவே பாதுகாப்பான பாதை என்றும் சொல்லியிருக்கிறார். மீதியான 3 பாதைகளிலே சிலர் பயணிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அச்சமூட்டக்கூடிய கடினமான பாதையாக இருக்கிறது. அதுபோன்ற பாதைகளிலே பயணிக்க வேண்டும் என்றால் பயணிப்பவர்கள் யோகிகளாக இருக்க வேண்டும். சித்தர் மக்களுடைய வார்த்தைகள் மீறாமல் முறையாக யோகம் பயின்று ஆத்ம பலத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். விஷஜந்துக்கள் தீண்டிவிடாமல் இருக்கும்படியாக தேகத்தை தம்பனம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். காயகற்ப மருந்துகளை உட்கொண்டு தேகத்தை பலமாக திடமாக மாற்றி வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை விஷ ஜந்துக்கள் தாக்கினாலும் அவற்றின் விஷம் உடலிலே ஏறிவிடாதபடியாக பாதுகாப்பான மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள்தான் இந்த வகையான காட்டுப்பாதைகளிலே பயணிக்க முடியும். மற்றவர்கள் இந்த பாதைகளை தேர்ந்தெடுப்பது அபாயம் என்று காலாங்கிநாதர் சொல்லுகிறார்.
ஆனால் நிம்மதியாக எல்லோரும் பயணிப்பதற்காக இருக்கக்கூடிய பாதை இந்த தானிப்பாறை பாதை அல்லது தோணிப்பாறை பாதை. இந்த பாதை தான் தற்காலத்திலே பலரும் பயன்படுத்தக்கூடிய பாதையாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. சென்று அந்த ஆற்று வழி திறமதாக சேர்ந்திருக்கும் சிறுமலைகள் அநேகம் உண்டு. குறைந்த அந்த சாய்வு ஓரம் செல்லும் பாதை கூடினால் நவசித்தர் குகை ஒன்றுண்டு. நிறைந்து அந்த சித்தர்களை மனத்துள் எண்ணி நிதானமாய் அவ்வழியே போக வேணும். ஒன்று அந்த வழி வடக்கே கொஞ்ச தூரம் உயர்ந்திருக்கும் மலை அருகில் குகையை பாரே. இந்த பாதையை கடந்து செல்லும் போது நிறைய சித்தர்களுடைய வாழிடங்கள் அங்கே இருக்கின்றன. நவசித்தர் குகை என்கிற ஒரு குகை இருக்கிறது. செல்லக்கூடிய பாதையிலே சற்று சரிவாக பாதையின் கீழே இறங்கிச் சென்றால் நவசித்தர்கள் என்கிற சித்தர்கள் தங்கியிருந்து தவம் இயற்றிய ஒரு சிறிய குகை இருக்கிறது. வெளியிலே சற்று அகலமாக இருந்தாலும் உள்ளே மிகவும் குறுகலாக செல்லக்கூடிய குகை பகுதி இருக்கிறது. இந்த குகை பகுதிக்குள்ளே ஒடிசலான உடல் கொண்டவர் ஊர்ந்தபடியாக உள்ளே செல்ல முடியும். அங்கே என்ன அதிசயங்கள் இருக்கின்றன என்பதை பார்ப்பதும் கூட கடினமான காரியம். சித்தர்களுடைய ஆசையும் அனுமதியும் இல்லாமல் இது போன்ற குகைகளுக்குள்ளே பயணிப்பது மிகப்பெரிய அபாயம் என்பதை இங்கே சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. இந்த இடத்திற்கு சென்று குகைக்குள்ளே சென்று விடாமல் குகையின் வாசலிலே இருந்து நவசித்தர்களை மனதால் வேண்டி பிரார்த்தனை செய்து தங்களுடைய கர்மவினைகள் நீங்குவதற்கும் யோகக்கலையிலே வெற்றி காண்பதற்கு ஆசி வழங்கும்படியாகவும் பிரார்த்தித்து அங்கிருந்து கடந்து செல்லலாம். அந்த பாதை வழியாக வடக்கே சிறிது தூரம் செல்லும் போது அருகிலே ஒரு அதிசயமான குகை இருக்கிறது. சின்ன சின்ன குன்று மலைகளை தாண்டியே இந்த பாதையிலே பயணிக்க வேண்டியிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அதிசயமான வித்தியாசமான குகை என்ன, அந்த குகையிலே என்ன இருக்கிறது என்பதை அடுத்த பாடலிலே காலாங்கிநாதர் சொல்லுகிறார். பாரப்பா, அக்குகையின் உள்ளே செல்ல பாம்பாட்டி சித்தரும் அங்கு இருப்பார் கண்டு தேரப்பா நீ வணங்கி அதன் மேற்காக திரும்பவே அத்திரியின் குகைதான் உண்டு. நேரப்பா ஆற்று ஓடே அத்தி ஊற்றாம் நிலை காணார் அங்கு ஏற்றம் நெடுங்காடப்பா. ஆரப்பா அறிவார்கள் அதை கடக்க அதிகமாம் கற்காட்டின் பாதைதானே. வடக்கே சற்று தள்ளி செல்லும் போது அங்கே ஒரு சிறிய குகை இருக்கும். அந்த குகை பாம்பாட்டி சித்தர் தங்கி இருந்து தவம் இயற்றிய குகை. அங்கே அவருடைய ஆசையும் அவருடைய வாக்கின் காரணமாக ஏற்பட்ட மெய் அதிர்வுகளும் இருக்கும். அங்கே சென்று பாம்பாட்டி சித்தரை மானசீகமாக வேண்டி அந்த இடத்திற்கு சற்று மேற்கே சென்றால் அங்கே அத்திரி மகரிஷி தவம் இயற்றிய ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையின் அருகிலேயும் சென்று நீங்கள் அத்திரி மகரிஷியை வேண்டி வழிபடலாம். அதற்கு அடுத்து சற்று தள்ளி போகும்போது ஆற்றின் ஊடே ஒரு பெரிய அத்தி மரம் இருக்கும். அதிசயமாக அந்த அத்தி மரத்தின் வேர் பகுதியிலே இருந்து ஊற்று ஒன்று கிளம்பி வந்து கொண்டே இருக்கும். இந்த ஊற்றுக்கு அத்தி ஊற்று என்று பெயர். இன்றைக்கும் இந்த தானிப்பாறை பாதையிலே பயணம் செய்பவர்கள் இந்த அத்தி ஊற்றை கடந்தே செல்லுகிறார்கள். அந்த அத்தி ஊற்றுக்கு அருகிலே சுரந்து வரக்கூடிய தண்ணீர் மிகுந்த சுவையான நீராக இருக்கும். அந்த இடத்திலே சிறிது ஆசுவாசம் செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் மேலும் மேல் நோக்கி நடக்க பயணிக்கலாம். செல்லக்கூடிய இந்த பாதை முழுவதும் நெடுங்காடாக இருக்கும். திரும்புகிற திசைகளெல்லாம் கடினமான வனப்பகுதிகள் இருக்கும். அந்த வனப்பகுதிகளுக்குள்ளே என்ன அதிசயங்கள் இருக்கின்றன என்பதை அத்தனை சுலபத்திலே எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. மிகவும் ஆபத்தான பயணமாகவே இது இருக்கும். இந்த பாதை வழியாக கடந்து சென்றீர்கள் என்றால் அதன் பிறகு பாறைகளிலே செதுக்கி இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் வழியாக பயணிக்க வேண்டியிருக்கும். இந்த பாதையை கற்காட்டின் பாதை என்று சொல்லுகிறார். தூரத்திலே அடர்த்தியான மரங்கள் இருந்தாலும் நடந்து செல்லக்கூடிய இந்த பாதையிலே பாறைகளை கடந்து மேலே ஏறி செல்ல வேண்டியிருக்கும். தற்காலத்திலே இந்த பாறைகளிலே கையால் பிடித்துக்கொண்டு ஏறுவதற்கு தேவையான தாங்கு கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. படிகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த படிகள் வழியாக சற்று செங்குத்தான பாறைகள் வழியாக மிகுந்த ஆயாசத்தோடு பயணிக்க வேண்டியிருக்கும்.
முழங்கால்களை பதம் பார்த்து விடக்கூடிய உயரம். இதை நம்முடைய பயணிகள் தங்கள் முழங்காலை பதம் பார்த்து விட்டது என்பதற்காக முட்டி உடை பாறை என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பலசாலியின் முட்டியையும் பதம் பார்த்து விடக்கூடியதாக இந்த பாதை இருக்கிறது. இவ்வளவுதானா? இன்னும் வேறு ஏதாவது இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே காலாங்கிநாதருடைய பாடல்கள் வாயிலாக. அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.